அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நிஃப்டி மோர் தென் 1000 பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி மோர் தென் 2000 பாயிண்ட்ஸுமே டியூ டு குளோபல் மார்க்கெட் எஃபெக்ட்னால நமக்கு நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரைடேயுடைய ப்ரிடிஷன்ஸ்லேயே நம்ம இது மாதிரி ஒரு பெரிய கேப் அப் ஆர் கேப் டவுன் நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறமாக இந்த 50% ஆஃப் மொமெண்டம் நமக்கு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லணும். அதன்படி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளாகவே மார்க்கெட் இன்றைக்கி ரன் ஆகிட்டு இருந்தாங்க. நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி. நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி ஒரு சின்னதான கேண்டிலாக இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு லோ கட் ஆயிருக்காங்க. ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு இன்னையுடைய லோ கிட்டத்தட்ட நமக்கு இன்னையுடைய லோ வரைக்குமே மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய டூல் ஈவன் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கூட நல்ல ஒரு புல் பேக் இன்னைக்கு கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும், இண்டெக்ஸ் ஆப்ஷனாக இருக்கட்டும், நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் அந்த ப்ளூ லைன்ஸ் நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல். டியூ டு பிக் கேப் டவுன்னால நமக்கு எக்ஸாக்ட்லி நம்மளுடைய லெவல்ஸ்க்கு எல்லாமே கீழே தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு கேப் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளுடைய டைமிங் கேண்டில் இதுதான். 2 டைமிங் கேண்டிலும் நமக்கு பக்கத்தில் வரும் பொழுது எது ஹையாக இருக்கோ அது ஹையாகவும், எது லோவாக இருக்கோ அது லோவும் நம்ம மார்க் பண்ணி நம்ம இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும். அதன்படி நமக்கு லோ கட் ஆகிட்டு நம்ம இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் ஒரு ஃபால் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஈவன் இன்ட்ராடேயில் மறுபடியும் இன்னையுடைய லோ கிட்டத்தட்ட நமக்கு இன்னையுடைய லோ கிட்ட வந்ததுமே மார்க்கெட்டில் ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு அகெயின் அந்த ஹை வரைக்குமே போயிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வே நம்ம சொல்லலாம். ஈவன் தோ ஃப்ரைடேயுடைய வீடியோவில் நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கேப் டவுன் கொடுத்ததுக்கு அப்புறமாக மார்க்கெட் கம்ப்ளீட்டாக நமக்கு சைட்வே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஈவன் ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் டேயில் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதன்படி இன்றைக்கி நியூ ட்ரேடர்ஸ் மார்னிங்கே போஸ்ட் பண்ணியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நியூ ட்ரேடர்ஸ் ஸ்டே அவையாக இருக்குது, ரொம்பவே நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில். ஸ்டாக்ஸ் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி பயோகான் மோர் தென் 6% அண்ட் எவ்ரி ஸ்டாக்ஸ் டியூ டு இந்த பெரிய கேப் டவுனாலையும் சரி, எவ்ரிடே நம்ம போடுற ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ராடே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஒரு ப்ராஃபிட் ஸ்டாக்ஸ்லையுமே கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய லாஸ்ட் இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ண மந்த்லி ரேஞ்ச் நம்ம கொடுத்துருந்தோம். அதன்படி இன்றைக்கி மார்க்கெட் எக்ஸாக்டாக ஸ்ட்ரகிள் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது இந்த 21,792 அப்படிங்கிற நம்மளுடைய டவுன் சைட் நம்பர்ஸான தேர்ட் டவுன் சைட் நம்பர்ஸில் இருந்தே மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அதுக்கு கீழே போக முடியாமல் ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எவ்ரி வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் வீக்லி ரேஞ்சும் சரி மந்த்லி ரேஞ்சும் சரி நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் பேங்க் நிஃப்டியும் சரி அந்த ரேஞ்ச் எக்ஸாக்டாக அப்படின்னா நிஃப்டியினுடைய ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அந்த தேர்ட் லெவல் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. அந்த 21,792 அப்படிங்கிற இந்த தேர்ட் லெவல் பக்கத்துலேயே இன்றைக்கி நிஃப்டி ஓப்பன் ஆயிருந்தாங்க. அண்ட் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நமக்கு வர மொமெண்டம் கேண்டில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதன்படி மிட் கேப் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸும் நிஃப்டி ஃபியூச்சர் எக்ஸாக்டாக 9:30 to 35 கேண்டில் நமக்கு மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஒரு 9:36க்கு சார்ட்டில் நம்ம அதை பார்த்துக்கலாம். இது நிஃப்டி ஃபியூச்சர்னுடைய 5 மினிட் சார்ட்டு. 9:30 கேண்டில் இதுதான். இதனுடைய ஹை எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக மார்க்கெட்டில் ஹை இதுதான். இதுக்கப்புறமாக எண்டாவது டைமில் மட்டுமே நமக்கு அரௌண்ட் மோர் தென் 3 o'clock அப்புறம் தான் இந்த ஹையை மார்க்கெட் க்ளோஸ் ஆனங்களே தவிர்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதுமே நமக்கு இதுதான் ஹை. இதுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் எக்ஸாக்டாக இன்னையுடைய லோ வரைக்குமே வந்திருந்தாங்க. இது மொமெண்டம் கேண்டிலுடைய வியூ. இது நம்ம ப்ரியராகவே டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம்.
எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், மொமெண்டம் கேண்டில் வர டேயில் மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ஸ்டாக் ஆப்ஷன் எல்லாமே நம்ம ஹோல்ட் பண்ண ஒரு ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும், இல்லை பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியினுடைய பொசிஷனல் காலாக இருக்கட்டும், நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம அதிலையும் ஏர்ன் பண்ணியிருந்தோம். மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 800-900 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்ம அதிலையும் கேப்சர் பண்ணியிருந்தோம். எவ்ரி ஸ்டாக் டாடா கம்யூனிகேஷன் அரௌண்ட் 10 rupeesல எடுத்த ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் மோர் தென் 30 வரைக்குமே எனக்கு போயிருந்தாங்க. கேபி டெக் வந்து ராக்கர் ஆஃப் த மந்த் அப்படின்னே சொல்லலாம். 18 rupeesல எடுத்த கேபி டெக் 164 வரைக்குமே நமக்கு ஹை போயிருந்தாங்க. பயோகான் அகைன் 3 rupeesல எடுத்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மோர் தென் 15 rupees வரைக்குமே நமக்கு வந்து போயிருந்தாங்க. பாலிகேப் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து மோர் தென் டபுள் த ப்ரைஸ்னே சொல்லலாம். இது மாதிரி ஒரு ஃபாலில் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 92ல எடுத்த ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் மோர் தென் 626-630 வரைக்குமே போயிருந்தாங்க. எக்ஸாக்டாக இன்னைக்கு 22,000 புட் ஆப்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூலின் படி 1 minute டைம் ஃப்ரேமில் நம்மளுடைய அந்த சப்போர்ட் லெவல்லேருந்து டச் ஆகிட்டு அரௌண்ட் 256ல எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் மோர் தென் 325 ஆர் மோர் தென் 330 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம அதிலையும் ஏர்ன் பண்ணியிருந்தோம். எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதிலையும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலை ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைக்கு ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கேப் டவுன் வந்து கொடுத்துருந்தாங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இது ரெண்டுமே இது ஒரு கேப் வந்து கொடுத்த இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த டபுள் டாப் அப்படிங்கிற இந்த கேண்டில் இருந்தே அரௌண்ட் வந்து 25th இந்த டே வந்து நமக்கு 25th மார்ச்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் மட்டுமே பை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கிளியராக நம்ம 25th மார்ச்லேருந்தே சொல்லிட்டு இருந்தோம். எதனால் அப்படின்னா, இந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகும் பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஏரியா வந்து இந்த லைன், இதில் இருந்தும் நமக்கு உடைக்கும் பொழுது இதெல்லாமே செகண்ட் சப்போர்ட் லைனாக இருக்கும் நமக்கு லாங் போகிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்த விஷயம் இது. அதுக்கப்புறமாக இது குளோபல் மார்க்கெட்டினோட எஃபெக்ட்னால இந்த 3 நாட்களும் வந்து இந்த இடங்களில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இந்த 23,133ல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு மார்க்கெட் வந்து நமக்கு டவுன்ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த லோவை உடைக்கும் பொழுது இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட் ஆகும், ஆக்ட் ஆகும் கம்மிங் டேஸில் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம சொல்லிடும். இது மேஜர் சப்போர்ட்டான இந்த லெவலுக்கு கீழே இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக க்ளோஸ் பண்ண இந்த லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஈவன் இந்த லெவலுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே ஃபர்தராக வந்து நமக்கு டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது கூட மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் வந்து பேஸ்ட் ஆன் குளோபல் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டின் படி டவுன் சைடாக இருந்தாலும் மார்க்கெட் இதுக்கப்புறமாக இந்த லோ வந்து மார்க் பண்ணுங்க. இந்த லோக்கு கீழே போனால் ஃபர்தராக இனிமேல் நமக்கு டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனுடைய லெவல்ஸ் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஆஸ் ஆஃப் நவ் இந்த லோ ஹோல்ட் ஆகிற வரைக்குமே இதுக்கப்புறமாக இந்த கேப் ஃபில்லிங் எல்லாமே கம்மிங் டேஸில் நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேப் ஃபில்லிங்கே இருந்தாலும் மறுபடியும் நமக்கு இது மாதிரியான ஒரு வியூவில் தான் மார்க்கெட் இருக்காங்களே தவிர்த்து இன்னுமே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் அப்படி நமக்கு சொல்ல முடியாது. மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன் நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க பேஸ்ட் ஆன் குளோபல் மார்க்கெட்டின் படி. அண்ட் ஃப்ரைடேயுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே வந்து நம்ம நிஃப்டி அண்ட் கிஃப்ட் நிஃப்டி எஸ்ஜிஎக்ஸ் வந்து சிங்கப்பூர் இண்டெக்ஸினுடைய இம்பேக்டும் சரி, நம்மளுடைய க்ரூட் ஆயிலுடைய இம்பேக்ட் வந்து ஒரு ஒன் சைட் ராலி போகிறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லையுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். அதன்படி ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து மார்க்கெட் கொடுத்துருந்தாலும் கம்மிங் 2 daysல வந்து இப்போ பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்குறது மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து வராங்க. வித்தின் 2 daysல அகைன் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 700-750 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் நோட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அண்ட் நிஃப்டியினுடைய வியூ படி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்க்கறது ஒரு 50% மொமெண்டம் தான் நாம் எதிர்பார்க்கிறோம். அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த லோ வந்து ஸ்டில் ஹோல்ட் ஆகிற வரைக்குமே நமக்கு இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுடைய சார்ட்டில் வந்து மார்க் பண்ணுங்கள். இது மல்டிபிள் டைம் நமக்கு டைம் சைக்கிள் வந்த நம்பர்ஸ். இதனுடைய ஹை அண்ட் லோ வந்து கண்டிப்பாக நமக்கு மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ரீவியஸாகவே நம்ம இந்த ஹையில் மார்க்கெட் இருக்கும் பொழுதே
இருக்கும் பொழுதே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து இது சரியான பிளேஸ் இல்லை. அகெயின் ஒரு புல் பேக் கொடுக்கும் பொழுது நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும். அதன்படி இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன் வந்து இன்னுமே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேண்டும் ஃபார் லாங் போகிறதுக்கு, ஃபார் பொசிஷனலாக. அது வரைக்குமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் வெயிட் பண்ணி என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் நியூஸ் பேஸ்டாகவும் குளோபல் மார்க்கெட்டினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக நம்மளுடைய மார்க்கெட்லையுமே இம்பேக்ட் ஆகிருக்கு. இன்னுமே அது ஒரு ஸ்டேபிளான ஸ்டேஜுக்கு இன்னும் வரல. ஸ்டேபிளான ஒரு ஸ்டேஜுக்கு வரும்பொழுது மட்டுமே இனி ஃபர்தராக மார்க்கெட் வந்து ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடங்கள் வந்து மார்க்கெட் லோவில் இருக்காங்க, நம்ம இம்மீடியட்டாக நம்ம போயிட்டு வந்து பை பண்ணலாம், இல்லை இம்மீடியட்டாக நம்ம போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு இதுவுமே வேண்டாம். என்னதான் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இதுக்கு அப்புறமாக கொடுத்தாலும் நமக்கு இந்த லெவலுக்கு அப்புறமாக மறுபடியும் மார்க்கெட் நமக்கு டவுன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இப்போடைய வியூ படி நமக்கு அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் வந்து நமக்கு அப்சைட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமாகவே நம்ம லாங் வந்து நம்ம போகலாம். நாளையுடைய வியூ படி நாம் எதிர்பார்க்குறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50% மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அங்கேயும் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், 50% மொமெண்டம் டேயில் நியூ ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த டேயில் வந்து ஸ்டே அவையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட்டுக்கும் கேபிட்டலுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து போத் சைட், அதாவது டார்கெட்டோடையும் ஸ்டாப் லாஸோடையும் என்ட்ராகும் பொழுது ஒரு சேஃபான ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை விட இது மாதிரி 50% மொமெண்டம் டேயில் கம்மியான குவான்டிட்டி எடுப்பதன் மூலமாகவும் உங்களுடைய கேபிட்டலை உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் நிஃப்டியில் சொன்ன மாதிரியே இது ஒரு டபுள் டாப் மாதிரியான ஒரு வியூவில் இருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டில், இந்த க்ரீன் கேண்டில் வந்து 3rd ஏப்ரல் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுக்கப்புறமாக மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே இருக்கும் பொழுது ஃபர்தராக நமக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கும், இந்த லெவலுக்கு கீழே இருக்கும் பொழுது ஃபர்தராக நமக்கு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்குமான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதன்படி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் ஆயிருந்தாலும் இந்த நம்பர்ஸ் எல்லாமே கம்மிங் டேஸில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து நமக்கு ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம லாங் போகலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அகைன் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த இடங்கள்லேருந்து லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 100% மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. 100% அப்படிங்கிறது வித்தின் 2 டேஸில் நமக்கு ஒரு 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து சிங்கிள் டேயில் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு இது மாதிரி ஒரு 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் மேபி குளோபல் மார்க்கெட்டினுடைய எஃபெக்ட் படி ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் அகெயின் வந்து நமக்கு இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூமெண்ட்டுமே நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் இல்லை மொமெண்டம் கேண்டில் படி வரும் பொழுது நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இது ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அகெயின் வந்து நமக்கு ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்பேர் த நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி இது ரெண்டுமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான வாய்ப்புகள் இருக்குது. அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மொமெண்டம் கேண்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து ஒரு இண்டெக்ஸில் வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த இண்டெக்ஸ் வந்து ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருப்பாங்க இன்ட்ராடேயில். இது மாதிரி மொமெண்டம் கேண்டில் வரும்பொழுது ப்ரியராகவே நம்ம டெலிகிராம் சேனலில் இன்டிமேட் பண்ணுவோம். அந்த இண்டெக்ஸில் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். எஸ்பெஷலி 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸில் வர இண்டெக்ஸில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து கமிங் 2 டேஸில் எந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு இடம், மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்த இடம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிடணும். இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து போனாலும் மட்டுமே ஒரு லாங், இல்லை இதுக்கு கீழே போகும்பொழுது இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி இந்த 3rd ஏப்ரலுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸாக இருக்கிறது வந்து இன்னுமே ஒரு பியர் சென்டிமெண்ட் தான் நமக்கு வந்து சொல்கிறாங்களே தவிர்த்து மார்க்கெட் வந்து இது ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபர்மேஷன்ஸும் இல்லை. மார்க்கெட் இப்போ இருக்கிறது நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க. குளோபல் மார்க்கெட்டும் நமக்கு எந்த ஒரு விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த லெவல்ஸ் எல்லாமே இம்மீடியட்டாகவே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அகெயின் நம்ம சொல்கிற விஷயம், இந்த கேப் ஃபில்லிங் அப்படிங்கிறது கம்மிங் டேஸில் நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லாமல் அந்த இடங்கள் ரிஜெக்ட் ஆகும் பொழுது மறுபடியும் நமக்கு ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும்
பண்ணி பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியினுடைய 8th ஏப்ரல் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 8th ஏப்ரல் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ். அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நாளையுடைய மார்க்கெட்டுக்கு தேவையான இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டலும் நேற்று நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி கூட நெக்ஸ்ட் டே ட்ரேடை பார்க்கும்பொழுது இனிமேல் உங்களுக்கு அது எளிமையாக புரிய வரும். ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 8th ஏப்ரல். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைண்டில் மார்க் பண்ணிங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்றே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு. செக்டார்ஸ் எக்ஸ்பெஷலி டுமாரோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார் ப்ரைவேட் பேங்க்ஸ், எஃப்எம்சிஜி, பேங்க்ஸ் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி டுமாரோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் கேண்டில் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து பாருங்கள். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூவர்ஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.